மட்டக்களப்பில் ரொம்ப பெரிய ஒரு அடர்ந்த காடு இருக்குது, அதாவது அடைச்சக்கல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடைச்சக்கல் காட்டு பக்கம் தான் பயணிக்க போகிறோம். யானைகள் அதிகம் வந்து நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அடைச்சக்கல் காட்டு பகுதி. இது ரெண்டையும் பிடிச்சா சோறு அடிக்கும். இன்னைக்கு 5 நாளைக்கு முந்தைய அதுல யானை அடிச்சு அமரம் இங்க பாரு, இப்ப வந்து வைக்கிறா யானை. இப்ப அம்மா தாய் ஆட இந்த வச்சிருக்காங்க யானை வடி. இதெல்லாம் குடிக்கிறீங்க? ஸ்விம்மிங் பூல் மருத்துவ ஒரிஜினல் என்ன சக்கரை மாதிரிடா. ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து யானைக்கு கூட பயம் இல்லாம தைரியத்தோட தன்னந்தனிமையிலேருந்து வாழ்றாங்க. அவ்வளோ இருக்குது உண்மையா? எந்த காண்டா இப்படி வீடெல்லாம் கண்டு குடுமையா இருக்க மாட்டேன். இல்லை உண்மையா தான் வீடு உண்மையா புரியுது. அம்மா சாமி இறங்கியாச்சு ப்ரோ. என்ன 47 வருஷத்துக்கு விரைச்சிருக்கு ஞான் ஒன்று கொள்ளா பாரு, எவ்வளோ பெரிய கொள்ளாண்டு. ஓ பயமா இருக்குதா? நான் வந்து கீழே நின்றுருக்கேன், நீங்க மேலே நிற்கக்குள்ள. அப்போ கடைசா பேர் இறங்க நீங்க இதுல நைட்ல வேற நடக்கல. நீங்க வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜிடிவா. இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மட்டக்களப்பில் ரொம்ப பெரிய ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அதாவது அடைச்சக்கல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடைச்சக்கல் காட்டு பக்கம் தான் பயணிக்க போறோம். எதற்காக இந்த ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையில் யானைகள் அதிகம் வந்து நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அடைச்சக்கல் காட்டுப்பகுதி. ஸோ அந்த காட்டுப்பகுதிகளில் வனாந்தர பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து யானைக்கு கூட பயமில்லாமல் தைரியத்தோட தன்னந்தனிமையிலேருந்து வாழ்கிறாங்க. அதாவது வந்து இந்த பழமை மாறாமல் இந்த காட்டுப்பகுதியில் வந்து அந்த காலத்தில் இப்போ நம்மளும் தான் நம்மளோட பாட்டு பூட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த காட்டுப்பகுதியில் இந்த யானை புலி அப்படியான மிருகங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ இப்பயும் அப்படி ஒரு கிராமம் இருக்குது, அப்படி ஒரு ஏரியா இருக்குது அந்த காட்டு பகுதியில். உண்மையிலேயே யாரும் போகல. அந்த ஈவினிங் டைம் எல்லாம் வந்து அந்த ஏரியா பக்கம் போனால் வந்து யானையில் அச்சுறுத்தல் அப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வந்து இப்போ நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து வித்தியாசமாக இப்போ நம்ம பார்க்காத மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. கண்டிப்பாக, அதாவது கிராமத்தோட பிணைஞ்சு வாழ்வாங்க. அதாவது அந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கக்கூடியவங்க, காட்டுக்குள்ளே இருக்கிற செடி கொடிகளை பேரெல்லாம் அறிஞ்சிருக்கிறவங்க, அந்த வனத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒட்டி பிணைஞ்சு வாழக்கூடியவங்க, களிமண் வீடுகள், அதே மாதிரி அங்கேயே பயிர்கள் செய்து அங்கேயே வாழ்றவங்க, நிலத்து புவல் கிண்டி, அதாவது நிலத்தில் மடு மாதிரி கிண்டி அந்த தண்ணியை குடிக்கக்கூடியவங்க. ஸோ அப்படியான வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, நம்மளுக்கு வித்தியாசம், ஆனால் அதுதான் பழமையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இன்னைக்கு நாங்கள் இந்த அடைச்சக்கல் காட்டு பகுதிக்குள்ளே போய் வந்து பார்க்க போகிறோம். நம்ம உண்மையில வந்து நேரடியாக வந்து காட்ட போகிறோம். உங்களுக்கு வந்து உண்மையிலே வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க. ஸோ இந்த காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தி முத்தி ரெண்டு சைடுமே வந்து காடா தான் இருக்குது. யானை சடன்ட்டு வந்து குறுக்கருக்கு முன்னா தெரியாது. அப்படி இல்லையா? நீங்க பயப்படாதீங்க. இது அங்காலே யானை நிக்கி இந்த இஞ்சாலே இஞ்சால போய் வேலிக்கு அங்கால கம்பியில ஓட்டு. நாட்டி போட்டா காட்ட அப்படியே காலையில அதெல்லாம் நாட்டிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இதெல்லாம் நான் மரம் அடிச்சவர் 7வது ஆளாக வந்து அவரை தான் அடிச்சது. அவர் இந்த கை இந்த கை இடக்கை இடக்கை அப்படி அதே மாதிரி அப்படி அடிச்சு சக்கில தூக்கி போட்டு பயமில்ல வாங்க நீங்க. நான் இப்ப அதுக்கு தெரியும் எங்க ஊட்டதுக்கு தானே எங்கட வைப்பு இருக்கு, அவ அக்கறை பத்தி தான் அதுக்கு முழுவதும் தெரியும். எந்த விளக்கம் முழு யானைக்கு தெரியுமா? அது நமக்கு நம்ம ஒன்றும் செய்யற இல்லையா? அதுக்கு அது என்னங்க யானை யானை சுப்பிக்காங்க, அதை வச்சு பழி வாங்கி இருக்கு.
அடைச்ச கட்டணம் யானை வருமண்டா மணி நம்ம இந்த வெட்டி கட்டி ஓடுற வேலையெல்லாம் இல்ல. ஏய் யானை வர நீ ஏறுங்கடாப்பா நீ என்ன பயப்படு நான் வரக்குள்ள இங்க பயப்படாங்கடா. ஓ 25 வடிக்குள்ள எனக்கு ஒண்ணும் செய்யலையே அது ஒண்ணும் இல்லையா ஆண்டவன் நம்மளை காப்பாதிக்க நிக்கிறானு டைம்ல நிக்கிறேன் இல்லை இந்த பக்கம் என்ன ஊர் ஊருட பேர் என்ன சொன்னீங்க? இது அடைச்சு அடைச்சகல்ல. ஓ ஏன் அப்படி சொல்றவங்க? இது அடைச்சல் தான் நான் இருக்கேன் பேர் என்னட்டா அடைச்சல் தான் இருக்கு. இப்ப நீங்க எங்க கடையில் என்ன வந்து உண்மையிலே அது ரேட் பண்ண ரேட் பால் அதுதான் நான் முன்னுக்கு போறதான் குளம் முன்னுக்கு வரும் நான் வேண்டுக்கு தான் போறேன் அங்கே ரோட்டு இல்லை அடைச்சிருக்கேன் அங்கால கூப்பிடா ரைட். புது புது ஏரியாக்கள் பேர் என்ன இது அடைச்சகல் குளம். இங்கிட்டு நீங்கள் மையோரிச்சேனே என்ன சொன்னால் அந்த மையோரி செய்கிறதுனால அது மையோரிச்சேனையா வரது பயமா இருக்கு ஜானு எல்லாம் பார்க்கலாம். நீங்க மரணத்தை காட்டுறியல் போல இருக்கு நம்மளுக்கு. நல்லா இருக்கேனே இந்த குளம் நல்லா இருக்குண்ணே. முதல்ல கிடக்குதாங்க அப்பா கேட்கும் போது லோன்ற இல்லைங்க தண்ணி பாயுதேனே. இதுக்கு பான் கதவு இல்லை ஆட்டோமேட்டிக்கா அது மேல அது இது எப்படி திறக்குது ஒன்றுமில்லை திறக்குறது அந்த பலகை அவ்வளவு தான் நீனு அதுக்கு மட்டமா இருக்க தண்ணி எல்லாம் அப்படி இருக்கும் சேர்த்து. முதல்ல கிடந்ததால நடந்து ஒன்று எட்டி பிடிச்சிடும் போல மீனை போறாய் சமைக்கிறதுக்குலாம் சூப்பர் இடம் வேணாம் என்ன இது வா இப்படியெல்லாம் இடம் இருக்கான்னு நம்மளுக்கு ஏரியா இல்லை நம்மளோட ஊர்ல இருந்து நீங்க ஆரம்பத்துல எங்க இருந்து வந்த நீங்க? நான் பட்டிப்பலாம் உளுந்து அது இப்போ 2 வருஷம் 1 வருஷமும் 4 மாசம் அது இன்னும் சரியா இல்லையா ஆப்ரேஷன் பண்ணு அப்பா அப்படி நீங்க ஒன்றும் இல்லையா உங்களுக்கு வருத்தம் எந்த நேரமும் சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாமே அந்த மற்றவர் இதை பார்த்து கையால் அதான் பார்க்குறேன் ஒரு வயசு தான் உங்களை பார்க்குறேன் மனுஷன் பார்க்குறேன் கடை எண்பது பார்க்குறேன் எல்லாம் பால் பறவை கனையான் கொக்கிச்சான் வரலையா வரல முதல்ல இந்த வேலை செய்யறீங்க நானா நான் எல்லா வேலையும் செய்யறாங்க கம்பு ஓட்டுவேன் சக்கரை வேலையும் செஞ்சிருக்கேன் எல்லா தொழில் செஞ்சேன் இப்போ 1 வருஷமும் 4 மாசமும் அந்த அந்த ஆபரேஷனுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலை அந்த கை தூக்கல வேலை செய்து எல்லாம் இது நீ பாரம் தூக்கல மேல கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருக்குமா அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் குடும்பம் இந்த சோனி தள்ளுறவங்களா பல ஓடுவாங்க இப்போ விட மாட்டாங்க என்ன தண்ணி கூட தண்ணி நாங்கள் வரைக்குள்ளே அந்த முன்னுக்கு இருந்த ஏழை வீடு நான் ஏதாச்சும் கதைச்சிருந்தேன் நாங்கள் அப்போ தான் ஓகே நான் உங்களை கசதி காட்டுறேன் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உண்மையாக தனியாக வரல நான் கொஞ்சம் பக்கம் வந்திருக்க மாட்டேன் அன்னைக்கு. அதாவது அண்ணன் வந்துட்டு
அவர்கிட்ட கடையில் இருந்தவர் அந்த ஒருத்தர் கடை முன்னுக்கு கடை இருக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டு நான் நினச்சேன் அதோட வந்து வழி முடியுது இங்கே பக்கம் யானை காடண்டு ஆனால் கேட்கும்போது தான் தெரியுது இங்கேயும் வந்துட்டு உண்மையில் குடியிருப்புகள் இருக்குன்னு சொல்லி அண்ணா தான் வந்து நம்மளுக்கு கைடு இந்த இடத்துல வந்து நிற்குமா ஐயா போயிட்டு அவங்க இப்போ அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு எதுவும் யானையில் வந்து வந்து சொல்லுவாங்க செய்வாங்களா வெடியாது ஆ 5 வருஷம் என்ன இஞ்சி வந்து 5 வருஷத்துக்குள்ள இப்போ எத்தனை நாள் யானை விரைஞ்சிருச்சு சிம்பிளா சொல்றாரு ஆமா ஆமா நமக்கு பயந்தவன்டா மயூரிக்கெல்லாம் கூட யானை வரும்ல அண்ணா இங்கே வராது இங்கெல்லாம் மயூரி செய்கிற சீசன் வந்தா விலை குறைய இங்கே வேண்டி அவிச்சு சாப்பிடலாம் போல இருக்குண்ணே கிலோ 100 ரூபா மாங்காயில் இங்கே ஆயிலம் தானே வாங்கிட்டு போனா அடுத்து கடைஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு 3 நாளைக்கு முந்தி யானை அடிச்சேன்னு சொல்லி சொன்னீங்களா 3 நாளைக்கு முந்தி சொல்லி சொன்னா அது வீடு ஒன்று நடக்கல பெருசா இங்கே பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார் எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் மட்டக்களப்பு அப்போ இங்கே இருந்து மட்டக்குள்ள போகணுமா ஆல்ரெடி கரண்ட் வெளியில ஏக்கர் கணக்கில் எழுதியிருக்காங்களோ இருக்கு மயூரி வா இது வந்து கூட பாதுகாப்போட அடிச்சுட்டு இருக்கு பஞ்சன்ன்றது அப்போ அதுங்க இருக்கு அந்த இடம்லாம் நல்லா இருக்கு என்ன நீட்டா அங்கெல்லாம் ஆக்கள் இருக்காங்க அதுலேயும் பரன் இருக்கு சாரி உங்களோட பரன்ல ஏறி பார்க்கலாமா ஐயா மேல நிக்கிற டைம் கீழே யானை ஏணி உடைச்சதுன்னா அப்படி இறங்கி அப்படி குந்தி திரிக்கிறா யானை இதுக்குள்ள வந்துருக்கு நீங்க மயிர் வளர்த்துருக்கு இது வந்துருக்கு 20 போனோம் ஆனால் இப்போ யானை வேறி போட்டுருக்கு தானே அதை தாண்டி எப்படி உள்ள வரும் கடைசா பேர் இறங்குன நீங்க இதுல நைட்ல வேற நடக்குது நீங்க கீழே இருக்கல யானைக்கு வந்து வா அடடா அந்த சூப்பரா இருக்க ஆமா நல்லா இருக்கு இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் இது செட் பண்ணி இடத்துல 3 வருஷம் கடும் காத்து அடிக்கிற டைம் விரிப்பில பயம் இல்லாம பா யானை வந்து கீழே நின்றுருக்கு நீங்க மேல நிக்கக்குள்ள அப்போ பா எங்க இருந்து தெரியுது விரைஞ்சி வந்து யானை நல்லா இருக்கு நல்லா இருக்கு கவனம்டா வீடு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க மேல மேல டேப்லெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க 3 மரமும் தனி மரம் ஜாயிண்ட் போடல வாங்க ஒரு மேல எப்படி இருக்கு பயமட்டு காட்டுது ஆயிரம்போது நம்மளுக்கு எவ்வளவு மரத்தை நம்ம பார்த்துக்கலாம் பயம் காட்டு என்ன இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் ஏறி வரக்கும் லைட்டா ஒரு பயமட்டு இருக்குன்னு தான் என்ன ப்ரோ படா எப்படி இருக்குன்ட்டு வரீங்க என்ன தூங்க போறேன் போல இருக்கு இங்க வந்து ப்ரோ இந்த தண்ணியே அந்த கலர்ல இருக்குன்னு சொல்லி இது அங்கே குளனி பக்கம் இருக்கிறது குளனி தண்ணி சொல்லுவாங்க பால் கலர்லாம் இருக்கும் ஒன்று பூவல் கண்டி எடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த மலை தண்ணியில் தானே மலை கருங்கல் மலை இந்த தண்ணி வந்து பால் கலர் தான் இருக்கும் கூட அடி தோண்டையில் மலைக்கல் தானே ஒரு 8 அடி 9 அடிக்குள்ள
ஊற்று இருக்குது, அதனால் தண்ணியெல்லாம் வந்து இப்படி பால் கலர் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று. ஆட இந்த வச்சுருக்காங்க ஜானவரி பாரு அடுவா. அவ்வளோ இல்லை ஒன்று இருக்குன்னு இந்த இருக்குது இது என்ன அதில் போட்டிருக்கா தீ பறிஞ்சோடனே வீசவும் உண்டு. ஜானவடி தானே, இந்த ஒரு வடியை தான் ஒரு நாள் ஒருத்தன் என்ன செஞ்சான்டா, கையில் வச்சிருந்தா பறக்குமென்று சொன்னானியல், அதை நம்பி கையோட வச்சிருந்து காது கிணிரண்டிச்சு. இந்த இருக்கிற வடி இது எறிகிற வடி. நல்லா இருக்குங்களா வீடு மாதிரி அழகா வெடியோட கீழே நைட்ல இங்க தங்கி பார்க்கணும். இப்படி நல்லா இருக்கும் உண்மையில. காற்று இந்த காற்று அடிக்கும் பாரு மரத்தில், சூப்பராக இருக்குது. ஒரு நிழல் இதாக வந்து நல்லா இருக்கு. அந்த சேனை பயிற்சினா கூட இருக்கீங்க. நல்லா இருக்குண்ணே. இதில் நான் ஒரு புளியங்காயணும் ப்ரோ, இந்த பக்கத்தில் 1000 தெரியாமல் இருக்கு ப்ரோ. பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நம்ம போல இருக்கு. கிட்ட கை ஓ பயமாக இருக்குதான் லைட்டாக, எதை தொட்டா எது விழுமன்றது தெரியாது. ஆனால் அவங்களும் எப்படி பயமில்லாம் ஏறி இறங்குறாங்கன்றது தெரியல. புளியங்க இருக்கு ப்ரோ, தூரமாக இருக்கு ப்ரோ, இந்த கிளையில் இருக்கு ப்ரோ. இது கிட்டத்தட்ட எத்தனை அடி வேற இருக்கும்? 25 அடி. 25. டேய் அளந்து பார்க்கறதுல கீழே கூச்சி பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு நியூஸ்ல நான் பாரு எத்தனை அடி உயரத்துல வந்து பாஞ்சண்டு இறங்குறதுக்குள்ள பயமா இருக்கி. இந்த கடவுள் உண்மைக்கும் டப்பானே நடுக்குது. அம்மா தாய் சூப்பரா இருக்கு உண்ட கதை. ஓமா பஸ் வருதா? பாய் பாய் பரசூட்ட கட்டி போட்டு கவுரா கவுரா டேய் நீ இறங்கடா, இறங்கினது விடுறீங்கடா, முறிஞ்சு வேணும் எதுக்கு மேலே விழுந்தாலும் கனகாட்டு. அம்மா சாமி இறங்கியாச்சு ப்ரோ. கையிட்டு வாங்கிடுறேன். இதுல புடிச்சு இறங்கி வாங்க. ஆடுகிறாடே சத்தம் பயமதாரா விழுந்தாண்டா சரி கதை முடியும். என்ன கால் நடக்குது நடக்குது கொண்டு அங்க ஒன்று காட்டினாச்சு. அது மலையாளி நீ நிக்க கூடாடா. ராம்பிலோட கூட்டிட்டு வாட்டு சொல்லி போட்டு முறாய்ப்ப வாங்க இறங்கும். அங்க போய் தாரி பிரச்சனை என்ன யாரு இது மனு அவனு பாதியில போயிடு இதுல இருந்து விழுந்தேடா பின் ஒன்று நடக்காயிடா பயமில்ல வாடா உயரம் குறை இப்ப நடக்காது. பப்பாசி மரம் எல்லாம் விழுந்து எப்படி இருக்கு ப்ரோ? நைட்ல வந்து தங்கி பார்க்கணும்.
பகல்ல ஏறி இறங்குது நட்டுக்கு நைட்ல இருக்கு ஆ அது விளைச்சல் இங்க வந்தா நீங்க மேல வரனா அவங்க எகுல கொடுப்பாங்க அப்போ யானை இப்போ கீழே வராது எங்க யானைக்கெல்லாம் இப்ப வளைச்சு கரண்ட் பிரச்சனை இல்லைன்றீங்க வான உள்ள வரான்றீங்க இப்போ கடைசி அப்போ யானை வந்து இங்கே வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேல 2 மாதத்துக்கு மேலே இங்க உள்ளு வராம அங்கால வந்து இங்கால விட்டுது இங்க ஒரு தோணி கொல்லா இது தோணியா கொல்லானே தோணிக்கு இருக்காங்கடாப்பா கொல்லா பாரு இது எவ்வளவு பெரிய கொல்லாண்டு முதல் பஞ்சு மரத்துல ஒட்டி எடுக்கிறவங்க சரி நோர் களி விடுறா பஞ்சாரு எந்த காண்டா இப்படி வீடலாம் கண்டு இப்போ இந்த கழி வீடு தானே குடுமையாக இருக்க மாட்டேன் இல்லை உண்மையாக தானே கழி வீடு பாப்பாக்கள்கிட்ட வீடு இருந்து எப்படி களி வீடு உருட்டா பதில் உண்மையாடா மாவுக்குடாவில் இருந்துடா களி வீடு சும்மா அடிச்சுடுறா ஐயா அதுக்குள்ள அந்த என்ன நாடங்கா நெத்தெல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு காலம் இப்போ சோழர் தான்டா இந்த காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறான் தனியாக போகிறே நான் போவேன் மாங்காய் புளியங்காய் வாஞ்சா உயிரோட திரும்ப வர அந்த புளியங்காய் இல்லை அதை நினைக்கிறேன் இந்த புளியமா இந்த புளியவனு தான் இல்லை கிட்டத்தில் ஒன்றும் இல்லை இந்த மாமரத்தை அடி வரைக்கும் இல்லை இருக்கு இதை வந்து அந்த என்ன மரவண்ண மாற்றம் ஹைபிரிட் என்ன காய்ப்புளியும் காய போடுறா சும்மா எதுக்கு நான் ஆயிரம் அங்க யானை காட்டு கூட்டி போங்க கூட கதை நீங்க சும்மா நீங்க என்ன ஐயா இந்த ஐயா வர ஐயா எத்தனை வயது 15 வயசு என்ன தெரியும் நீ மேல இந்த அளவுக்கு என்னது 5 வரா ஐயா நல்லா ஜோக் அடியா அப்ப எத்தனை பேரை கரெக்ட் பண்ணி பாரு சரியா முதல்ல அந்த நிறைய பேர் கரெக்ட் பண்ணிருப்பாரு மரவள்ளிக்கிழங்கு வைக்கிறா ஆனா உண்மையா நல்ல அஞ்சு அளவுக்கு இருக்கிறது வந்து இயற்கையோட வாழ்றடா இந்த கிழங்கு கொண்டு நம்ம ஊர் பக்கம் எவ்வளோ வைப்பாங்க 1 கிலோ இது எவ்வளோ இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க உங்கள்கிட்ட கிழங்கு 100 150 அங்கே கொண்டு எவ்வளோ வைப்பாங்க என்ன ஐயா சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் இது 2 சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பி 6 அண்ணா 1 தம்பி அவர் அண்ணா ஒரு 15 வயசு ஒரு 10 வயசு இது இப்போ எல்லாம் பிடிங்கிட்டு ஓன் செஞ்சுட்டேன்னு ஒரு வருஷத்துல எத்தனை வாடி செய்யல இந்த மாதிரி செய்யலாம் ஒரு தான் சரி பெரிய அளவில் செஞ்சுருக்காங்க அந்த ரோன் இல்லைடா அப்போ அந்த ரோன் சோட்டில் காட்டுறேன் இல்லையா இப்படி நடத்துக்கு வரலாம் சந்தோஷமா இருக்கு காட்டுக்குள்ள இருக்குன்ற மாதிரி நீங்களே எவ்வளோ வருஷம் ஐயா 5 இதுக்குள்ள வந்து ஜோக்கரிக்கா சொல்லுங்க நீங்கள் கலாய்க்கிற ஒரு கடுமையாக இருந்தீங்க அதாவது எப்படி இப்போ இந்த வயசுல எப்படி அந்த வயசுல எப்படி இருந்தீ வேறு இத்தனை விட்டு பின்னால் வடக்குலாம் தெரியும் யங்கா இருந்தீ வேறையா சொல்லுங்க எவ்வளோ காலம் இருக்குது இங்கே 47 கிலோ உண்மையா அப்போ ஊருக்கு நிறைய இடம் வீட்டில் போகிறேன் நைட்டில் என்ன செய்வாங்களாம் கொஞ்சம் பேர் வந்து மேலே தூங்குவாங்களாம் கொஞ்சம் பேர் நீங்களும் அங்கே மேலே தூங்குறீங்க இல்லை அப்போ கிடாமல் நீங்கள் யானைக்கு பயம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு 47 வருஷத்துக்கு விரைச்சி இருக்கு யானை விட்டு பார்த்து போங்க அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் தான் எல்லாரும் அப்படி வந்து பார்த்துட்டு போகிறோம் அவரே திரும்பி எங்கே போகிறாண்டு அரசாங்கத்தால் வந்து பார்க்குறவங்கள உங்களை வந்து யாரும் பார்க்குறாங்க யாரு பார்க்க தேடி வந்திருக்கேன் யோசிச்சு பாருங்க வந்துருக்காங்க இப்போ அங்கே கிடந்து இயற்கை சம்பந்தம் வாழணும்னு வந்தால் நீங்கள் இன்னும் நாக்கு காட்டுறே இல்லை ஒன்று வாங்க போங்க வச்சு காவேரி இருந்து காட்டுறேன் கரடிகள் கிடக்கா இல்லை இங்க அவ்வளோதாங்க உண்மையாக புரியுது என்னன்னா சின்ன புலி கிடக்கு இந்த காடை என்ன சொல்லுவாங்க தாத்தா காடண்டா சொல்றது அடைச்சல் காடு சாப்பாட்டோட வரணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு இப்போ திடீர்னு இப்போ சிம்மாக்கள் பெருமாக்கள் வந்து இந்த கிழங்கு இதுக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க என்ன ராத்திரி தேனியில் எடுக்கிற இல்லைங்களா மாசம் என்ன சீசன் அது அந்த டைம் அது என்னன்னு சொல்றேன் அந்த பூ இது டைம் அந்த டைம்ல அந்த டைம்ல பொந்து தேனா இல்ல சும்மா மரத்துல ஏறுது மரத்துல போட்டுக்கலாம் இருக்கு வந்து குருவியில் வந்து உள்ளுக்குள்ள
நம்மட கோயில்ல ஒரு குருவி இல்லை எங்கடா கோயில் அங்க இருக்கு பரந்த் பறக்காய் விட கூட்டறிக்கு கொட்டி கொண்டு எடுக்கும் நான் குருவி கொஞ்சம் தான் கொண்டு போவோம் இன்னும் வச்சுக்க ஊர் குருவி அப்ப தண்ணிக்கு என்ன நீங்க இந்த குளத்து பம்போட்டு குடிக்கிறதுக்குல தண்ணி பூவல் நான் சொன்னேன் பூவல் பாப்போமா எங்க இருக்கு எவ்வளவு பூவல் அப்படியா இதுக்கு என்ன மிளகு போட்டு வச்சுக்கிறீங்களா மிளகு போட்டு வச்சா சொல்லுவாங்க இது தலையில தலையில ஏன் தலையில வச்சா பழக்கிறோம் என்ன கொஞ்சம் தாங்களே அம்மா மரத்துக்குள்ள இருந்து ஒரிஜினல் தான் என்ன பா சக்கரை மாதிரிடா பாவ் வாவ் கிடைக்காது நல்ல taste. அப்படி வந்து ஒரிஜினல் அடுத்து இந்த கடையில பண்றெல்லாம் பானி அது அது இனிப்பா பா ம் பா அந்த மாதிரிடா நல்லா இருக்கு பானுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா வரல இருக்குமையா ஒரு நாள் தேன் எடுக்க வரணும் ஐயா நாங்களும் நான் பூச்சி எனக்கு வேணும் குடி போயில ஓகே போதும் பா ஒரிஜினல் தேன் வாவ் வித்தியான டேஸ்ட்டா சூப்பராக இருக்கு உண்மையிலே வந்து நேரடியாக போய் இந்த ஒரிஜினல் தேன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த வருவராக்கள் அவங்களோட நிற்க குடிச்சிருக்கோம் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அது இதுன்னு சொல்லி தெரியாது ஆனா இது இது வந்து இப்போ சொன்ன எங்கே இருந்த நடத்து நீங்கள் வாங்க பொந்துக்குள்ளே இருந்து பொந்துக்குன்னா அந்த இந்த மரம் பட்டி அந்த மரத்து போருக்குள்ள அடிச்சிருக்கிறேன் குத்துறது இல்லையா குத்துறது குத்தாதா குத்தாது எடுக்கல நீங்கள் எப்படி எடுப்பீங்க என்ன சாக்கு அது கட்டிட்டு அப்பா எடுத்து நீங்கள் கூட தேன் விற்கிறோம் நீங்களோ இதுக்கெல்லாம் டிமாண்ட் கூட இருக்குண்டா பானியை காய்ச்சி போட்டு எவ்வளவு விற்கிறாங்க உண்மையான ஒரிஜினல் தேனும் போது டிமாண்ட் நல்ல அவருக்கு அதுதான் இந்த பரண்ட்ரி இதுக்குள்ளே ஆக்கள் தாங்கிறேன் நீங்கள் ஆனா இதை நம்பி நிக்கல இதுக்கு ஜான் அடிக்கும் தானே வெள்ளாமை இது வெள்ளாம இருக்காங்க பள்ளக்கை வெள்ளாம மற்ற பயிர் அழைச்சிருக்காங்க யானையோட அந்த ஆள் இருக்கு பரண்டா எல்லா இடத்தையும் இருக்காங்க பரந்தான் அடிச்சு வச்சிருக்காங்க என் நெஞ்சில் வந்து உண்மையிலே வந்து இந்த கீழுக்கு இருக்கல அது ஆதி ஜானையல்ன்ற தனி மற்ற பூச்சிவட்டைகள் வரும் என்ன இதெல்லாம் குடிக்கிறீங்களா இதுதான் குடியாது ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் இருக்கு முதல்ல இருக்கு அதில் அதுக்குள்ளேயும் தோணி இருக்கு என்ன மீன் கிடக்குண்ணே ஸோ இந்த தண்ணி இந்த தனியாக அந்த போத்தில் கிழிக்குது பால் கலரில் இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு ரெண்டு அடி கயிறு உண்மையாவோ எட்டடி கவனம் விழுந்துற எட்டடி இருக்குண்ணே என்னடா போர் போக்கு உள்ள பார்த்து விட போகுது போர் போக்கு கை குத்து தேனை தலையில் அப்போ கூடான்றாங்க இது வந்து அரைவாச்சி வளர்த்து போயிட்டு அவனுக்கு டேய் நீ பாடா வளர்த்து போயிட்டு இது வந்து நீங்க இப்ப என்ன துணி கட்டி வடிச்சு எடுக்கணும் என்ன ம் இதெல்லாம் குடிக்கிறேன் நல்லா லைன் தண்ணி மாதிரி இருக்குடா வித்தியாசமா நல்லா டேஸ்ட் பா இளநி மாதிரி இருக்கு சைடில் இருக்குன்னு கம்பை கொண்டு ஓட்டு பொழுதும் குழம்பிட்டு அது வந்து ஜானை கொண்டு வரும் சைட்லயே அது சுண்டுறதுக்கு என்ன சுண்டுறோம் கொழுந்து இருக்குத்தானே ஆனவெளி இப்போ இந்தியாவில் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் ஒரு 15 ஆனா அந்த பக்கம் கரண்ட் இருக்கு என்ன வீடு திட்டம் அது வீட்டு திட்டம் நைட் தானே அதானே பஞ்சேன்னு அதெல்லாம் உங்கூட தான் அது அவற்றை இது நீங்கள் உங்களை யானை இதே சொல்லி ஒரு நாள் படலை தைரியம் வேண்டாம் அதுக்குள்ள நான் வாழ்றதுக்கு ஆனால் நல்லா இருக்கும் எல்லாரும் நீங்க வந்து வாழுங்களா எல்லாரும் எங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வேணும் உண்மையா சிக்கர் நான் தனி இருக்கேன் அவடத்து கிடையாது இப்போ பயிறு கச்சா இந்த செட்டில் வெள்ளாம இது வந்து மழையை நம்பி தானே இருக்கு அப்படி தண்ணீர் இது அடிச்சு வரணும் பம்பும் இருக்கு பக்கத்துல கூட போட்டு அடிப்பாங்களா அந்த இருக்குண்ணே பக்கத்தில் குளமன்ற பரவாயில்ல எடுத்து அணைஞ்சாலும் அந்த
இது எப்படி சொல்கிறேன், இந்த கோழி அது இதில் வளர்க்கலாம் அவ்வளோ சருவுலியாக இருக்கு வேணே வளர்க்காங்களா? இந்த இதுலலாம் அடியிலலாம் கிழங்கு இருக்கு வேணே மேலே வந்துட்டுறா கிழங்கு. ஓ வேணே எல்லாம் இருக்குதா உண்மையிலே வந்து என்ன வாழ்க்கை மரம், முந்திரி மரம், மையரி என்ன அந்த மீனுக்கும் தோணியல் இருக்கு. போய் தள்ளுனாங்கடா தோணி, மீன் பிடிச்சி தந்தாங்கடா சாப்பிடுவாங்க. இயற்கையோட நல்ல ஒரு வாழ்க்கை. டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான்டா சாப்பாடு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. கிராமப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதோ செஞ்சுட்டு சாப்பிட்டுருவாங்க. அங்கால வாழ்றேன்னு சொன்னதான் மீன் பட்டி, ஃபைபர் பட்டி. புதுசாக இருக்கு உண்மையிலே. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் அப்படி ஒரு இடத்துக்கு. மொந்தன் பாளையை பார்த்தேன் அப்புறம் மொந்தன் கீரை இருக்கு. ஒரு அடி எப்படிங்கன்னா ஒரு வெள்ளைக்கறி இல்லைன்னா ஒரு கடையல். சொர்க்க வாழ்க்கை நான் நினைஞ்சால உண்மையிலே. சொர்க்கமே என்றாலும் ஒரு பயம் மட்டும்தான். அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்க பயம் எங்க உங்கள்டையும் இருக்கும். அப்பா இது என்ன மரம்? இது முளைச்ச மரம். ஐயா அடிப்பாரு ஜோக்கு காபிச்சுது போகுது. சமைக்க போறீங்களோ பார்க்க அமைச்சிக்கிற கையில ஒன்றப்போ போட்டு குடிச்சு குத்தி விட்டுறாரு. குடிச்சு நல்ல கத்தியெல்லாம் வச்சுக்காரு. இது என்னடா பை அறம் அறம் அறம்டா. நீ வெப்பனில் பயமுறுத்தாட்டுறா. அறம் போடுறா. நம்மளோட இப்படி அறம்லாம் இல்லை. இப்போ தனியை சமைச்சா அப்படி தனியாக இருக்குதா என்ன? வெள்ளை கொச்சானே எப்படி வெள்ளையில் வேற பந்தனி வெள்ளை கொச்சி. அது பச்சை காய், அது கருப்பா என்னடா பண்ணீங்க? வெள்ளை இந்த அரிக்கி இந்த அரிக்கி வெள்ளை அப்பாடியோ. இந்த சிவத்த கொச்சியெல்லாம் அரிக்கிறாப்பா. அண்ணன் தம்பி தான் எல்லா பேரும். ஜி சீரக கொச்சிக்கா சைஸில் இருக்கு. சீரக கொச்சிக்கா தான் இருக்கு. இங்கே இவர் சும்மா ஏழில் ஏற சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே பரணி இல்லை. எப்படி வேலு கெட்டப்புல் கெட்டப்புல்னு சொன்னால் உண்டிக்கோல் அடிக்குது. இதில் செய்யலாம். கெப்பு இருக்குதானே. சோளம் செய்திருக்கிறாங்க. மையரி சான் ரெட்டக்காச்சுன்னு சொல்லுவாங்க. கஜு ரெட்டக்காச்சு. ஆனால் கஜு மரம் இருக்குது, அதாவது முந்திரியும் இருக்குது. மரமுந்திரி கஜு ரெட்டக்காச்சு தென்னமக் தியனுவானே செங்கலம் පුළුවන්ද කොහොමද මොකක්ද ළඟ භාෂාවක තමයි එරි දන්නවද එයා ළඟට තමයි එහෙනම් එයාට සිංහල භාෂාවක දන්නේ பீப் சவுண்டுக்கு தான் பீப் சவுண்ட் போடுங்க. இது எங்க வெத்திலடா பாதி கலர் சாயம் வெளுத்து போய் வந்து ஏந்திரிக்கி கொளுத்துட்டு கொச்சிக்கா இருந்தா இருக்கு பாருங்க. இது பருப்பு கெடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு. சரி அப்போ வாரம் சந்தோஷம் சந்திச்சதுல இது எதோட முடியும். உண்ணி செய்ய போதா உண்ணி சங்குல கால முள்ளு கிள்ளு குத்தாது செருப்புலாம் எல்லா மரத்துல பேரும் தெரியுமா உங்களுக்கு? இது நாகமரம். இது நாகமரமா? நாகமரம். ஓ அது நாகமரம். இது நம்ம சரவண பாவட்டம் சொல்லுவாங்க. என்ன சரவணி பாவட்டம் சொல்லுவாங்க. சரவணி பாவட்டம் ஏரியா பார்த்தாலே மாதிரியா அந்த பெண்டுகள்ல யானைன்றாலும் தெரியாது. உங்க கதையை விட்டு போட்டானே யானை அவருக்கு யானை என்றாலே அந்த பயமுறுத்தாரு. அந்த அதுக்குள்ள இதுவும் கூட கண்டா சிறுத்தை பகுதியெல்லாம் தலை சுற்றி வருது. எனக்கு மயக்கம்புள்ள புறன் ஏரியாப்பா. இந்த அந்த ஆளும் அறியா பெரிய வரன் எவ்வளோ உயரத்தில் வச்சுக்காங்கடா. என்ன ஏரியாடா பாதி சாதி ஏரியானே
இஞ்சால போக வழி போய்க்கொண்டே இருக்கானா. இதால போகிறது நம்ம இதால எப்படி ஒரு ஏரியா என்ன சைக்கிள் அடிக்கடி வச்சு போவோம் போல இங்கே முள்ளுகளுக்கு அது இதுக்கு. உள்ள வருவாங்க உங்களுக்கு இல்லை. அப்ப எனக்கு இங்கே வெறுங்காலோட வர நான் சொல்றேன் நீங்க சாய் ஆள் தான். இந்த வெயில வெறுங்காலோட வராரு அந்த மனுஷன். இந்த ஏரியாலாம் சமைச்சிருக்காங்க போலண்ணே. எங்கடாப்பா ஓடிட்டு போறாரு ஒரு தலை சுத்தி வருது எனக்கு. நான் என்ன கூட்டிட்டு வந்தேன். ஒரு வார்த்தைக்கு இடம் காட்டுங்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில பார்க்க கூடாம காட்டுறீங்க. ஆமா ஆமா. ஜான காட்டு கொண்டு ஏற்ற போறாரு அவரு. என்ன வாங்கல வாய்க்கால் வாய்க்கால் குளத்து தண்ணி வரும். குளிக்கலாம் ஊத்த தண்ணி மாடு மாடு கறந்து கரைச்சா தண்ணி கரைக்கிட்டு எங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறாருன்றான் தெரியல. வாழ்க்கை எவ்வளோ குருவி கூடுறா குருவி கூடு குருவி கூட ஆ சரி குருவி இருக்கும். இல்லை நீங்களாம் வந்து அதங்க இருக்கு அங்க இருக்க ஒரு குருவி குஞ்சு வா வா. இருக்கோ பார்த்து வச்சு இங்கே எலும்புலாம் கிடக்குதா. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து ஆப்பிரிக்கானில் வந்துட்டு இந்த பழங்குடியினர் இருப்பாங்க தானே, தஞ்சானியா உகாண்டா அப்படியான ஏரியாக்குள்ளே போகும்போது காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி தான் ஒவ்வொரு இந்த தண்ணி இருக்கிற ஏரியா மலை சுற்றி உண்மையிலே காடு இப்படி ஒரு காட்டுக்குள்ளே வந்தது இல்லை இது வரைக்கும். நாங்கள் வந்து ரோண்டு இருந்தால் ஏற்றி காட்டிச்சோம் உங்களுக்கு வந்து. ஸோ ஃபுல்லாக காடு நாங்கள் நம்பி போகிறோம்னா நான் மட்டும்தான் அவரை நம்பி தான் போய் கொண்டிருக்கோம். என்னென்னு சொல்லி ஒன்றுமே தெரியல. சூரப்பழம் சூரப்பழம் ஆய் சூரப்பழம்டா 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 டேய் சூரப்பழம்டா சூப்பராக இருக்குடா. டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? இண்டாக்கிறா இது சூரப்பழம். அம்மா சூரப்பழம் டேஸ்ட் வாழ்க்கையை மறக்க மாட்டா. வித்தியாசமாக இருக்கிறாப்பா இந்த இதை முதல் சாப்பிடு டேஸ்ட் மறக்க மாட்டாங்க. முள்ளு அதோட டேஸ்ட் வந்து முள்ள தன் இருக்கு. அம்மா உடப்படா போடுங்களா அப்படி இப்பாய் இப்பாய் சரியாண்டாய் சரியாண்டாய் குழம்பு கையால் ஆயிரம் முடியாது. நல்ல ஜோக்கிரியா இருக்கு வாரம் ஒரு கொஞ்சம் அப்பா குழஞ்சிருக்கும். வெயில இது நல்ல வளம் முடியாது இல்லை நல்ல வளர்ந்தான் இல்லை அதாவது நல்ல அந்த டேஸ்டாக இருக்க மாட்டேன்னு சொன்னா கையை காணுவார் குழம்பு அவர் அள்ளி தின்ன வா சட்டை வருது வாடா டேய் வரண்டா அங்கே நாள் விடுதில்ல அது என்ன வாடா அந்த மாதிரி கிளியர் ஆகிக்கிறா தண்ணி. ஓ கரண்டடிக்கும் ஐயா இது இப்போ இல்லையா இது எங்கே போகுது இப்படி போய் இது உன்னிச்சை போகும் ஒன்றும் செய்யும் காரணம் ஆறு பொங்கலா போகும் இந்த எண்ணெய் இதால் ஆட்டு உறங்கல நம்ம உண்மையிலே ஜான காட்டுக்குள்ளே நிற்கும். இனி இதுக்கு அங்கே தான் ஞானம் இல்லை ஜான காட்டுக்குள்ள ஓட்டி வந்தீங்க இதோட நம்ம போனா கேட்டுருக்கியா தண்ணி வாங்க உங்களை கொங்கூர் ரோடு அடிச்சியா அது அங்கே அதுல வேற கொஞ்சம் ஒரு ஆளுக்கு கரண்ட் வச்சு என்னது எப்படி சேர்த்து கரண்ட் வச்சு அது கேட்டேன்னா இல்லையாருப்பா காப்பாற்றணும் இந்த காப்பாற்ற போயிட்டாங்க இந்த தண்ணி வந்து இது குளத்துல இருந்து இப்படி தண்ணி வந்து இதில் வயலுக்கு போகிறதுக்கு நம்ம நிற்கிற ஏரியா வந்து யானை காடு இல்லையாண்டா அங்கெல்லாம் யானை இல்லை இது இந்த இதுக்குள்ளே யானை இல்லை இந்த கம்பியை தான் அங்கெல்லாம் இல்லை அதுக்கு அந்த கம்பி ஓடியா நம்ம யானை இல்லையே கடந்து உள்ளுக்கு வந்துருக்கும் தூண்டப்படலாம் பரம் அடிச்சாங்க நல்லா மேலே அடிச்சு வச்சேன் வரேன் இங்க பாரு இப்ப வந்து வைக்கிறா யானை இப்ப இல்லது இரவு வந்திருக்கேன் நினைக்காது இப்ப வரல நீங்க பயப்படாங்க அதுக்கு எந்த கடவுள தன்னோடிய வந்திருக்கி இரவு வந்து தம்பி இரவு வந்து யானை
சிரிச்சார் அவரு நல்லா சோக்காயிருக்கும் மாற்ற வேண்டாம் அவர் ஓடுவார் காட்டுக்கு அந்த ரோடு பறந்து போவார் தண்ணிக்குள்ள வாங்கி படுத்தா சரி தண்ணிக்கு கையை போட்டு தூக்கி கதை இந்த தொங்குறதுக்கு தானே இந்த தொங்கல் அதுக்கு ஒரு ஆள் காடிச்சது யானை எல்லா இடத்தையும் அடிச்சு அமைச்சு கேட்பேன் இன்றைக்கு 5 நாள் ஆப்பா இன்றைக்கு 5 நாளா 5 நாளைக்கு முந்தையா அதுல யானை அடிச்சு அம்மா உண்மைக்கு அவன் சொல்லி போட்டு சிரிக்காரா நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் நான் இப்போ உங்களை என்னது கூட்டி வந்தேன்னா அதான் பயப்படாம ஓடி வந்தீங்க உங்களை யானை பேச்சு விரைச்சி இருக்கும் ஒரு நாள் இருந்து என்ன நான் போய் மாட்டேன் பேசாம நம்மளோட நம்ம இப்போ இதால கரண்ட் வருமா ஜானகில் இதால இப்போ கரண்ட் வருதா இப்போ வந்து டக்குனா கலையறி பாஞ்சு பண்ணாச்சு அப்பாடா ஓடி தானே இதெல்லாம் இன்னைக்கு தானே மேல் கம்பியும் கீழ் கம்பியும் கரண்ட் மற்ற இன்னைக்கு தானே கம்பி காட்டுற விளங்கப்படுத்த போற இன்னைக்கு தானே கம்பி இதில் கரண்ட் இல்லை போகிறோம் இதில் கரண்ட் இல்லை இதே ஏற்று இது ரெண்டையும் பிடிச்சா சோறு அடிக்கும் அப்பனி அப்போ இங்கிட்டு வாங்கடாப்பா என்னதுக்கு நான் பயப்படுறேன் சோனமா அடிக்கும் ஆனா யானை மூலத்தனமா காஞ்ச கட்டையை தூக்கி போட்டு போட்டு வருமே அது பச்சை மரத்தை முடிச்சு நெய் தானே நெய் கட்டை அதை தள்ளி போட்டு அப்படியே போகும் இந்த 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 பழம் வைக்கிறா மௌளம் பழம் மறுக்கால மறுக்காலையா அப்படின்னா என்ன இது யானடா உண்டா வஞ்சி வர எப்படி இருக்கேன் வஞ்சி வர்றா வா செம்மையா இருக்கிற இடம் கீழே அதுல யானை காடு சரியான பேராண்மை படத்துக்குள்ள காட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஏறி வாழ்க்கை அப்படிதான் நல்லா தான் இருக்கேன் அப்படியான காட்டுக்குள்ள பயணம் செஞ்சேன் நடந்து போகக்குள்ள பாம்பு ஓடி தள்ளுவா காட்டுக்குள்ள இதை விட்டு இதை அப்படியே சீவி விட்டு அப்படியே செத்த ஓடி கொண்டு இதில் ஒரு கட்டு விளக்கம் என்ன கடிச்ச விஷயத்தோட இந்த ரத்தத்தோட இது வர்றதுக்கா அப்படியா ஒரு இடம் போட்டு நம்ம விட்டான் ஒன்றும் பராது நான் அவ்வளோ எல்லாம் பார்த்துருக்கேன் சொல்றேன்